அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். நடிகர் விஜய் கட்சிக்கு மவுசு கூடிக்கிட்டே போது போல் புதுசாக பல பிரபலங்கள் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஏடிஎம்கேல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய பையன் வந்து இப்போ கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. அது இல்லாமல் பிரபல யூடியூப்பர் பெலிக்ஸ் வந்து இணைஞ்சிருக்காரு. ஒரு சினிமாவில் பிரபலமாக இருந்தவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறப்ப பல்வேறு தலைவர்கள் உள்ளே வரதான் செய்வாங்க. அதாவது அவங்க இருக்கிற கட்சியில் முக்கியத்துவம் இல்லாதவங்க ப்ளஸ் புதுசாக இவர் மேலே ஈர்க்கப்பட்டவங்க இந்த மாதிரி புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. தெரியாது, ஏன்னா இப்போ தான் முதல்ல தேர்தலை சந்திக்க போகிறாரு. இது தொடர்ந்தால் தான் அடுத்தடுத்து அவருக்கு எப்படி வெற்றி வரும், எப்படி நிற்க போகிறாரு, எப்படி இந்த களத்தில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஆனால் அவர் புதுசாக உள்ளே வந்ததுனால அவருக்கு ஆதரவாளர்கள் உள்ளே வர்றது ஒரு இயற்கை தான். அந்த மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை எல்லாமே வந்து நடிகர் விஜய் அவர்கள் முறையாக பயன்படுத்தணும். என்ன சொல்லணும், நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு நின்னார்னா அதில் ஒரு பயனும் இல்லை. அதான் யதார்த்தமான உண்மை நிலை. இது அவருக்கு தெரியாமலாம் இருக்காது, கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஏன்னா என்னுடைய கருத்து என்னென்னா, அவர் எப்படியும் இன்னும் 2 மாதத்துக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சால் மட்டும்தான் அவருக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும்.